நிலையான தன்மையுடன் 75 ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் சேவையில் உங்கள் ஸ்ரீ விசாலம் சிட்ஃபண்ட் லிமிடெட். தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, தி பெர்ஃபெக்ட் ரவா. இன்றைக்கு ஒரு 60 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குகிற நடிகராக அவர் இருக்காரு. இன்னைக்கு வந்து விஜய், அஜித், ரஜினி, கமல் இவங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சூர்யா லெவலுக்கு கூட நம்ம அவரை சொல்லலாம். சூர்யாவா கூட அவங்களுடைய சொந்த படம் தயாரிப்பதால் அவங்க அந்த மாதிரி ஒரு பெரிய சம்பளத்தை அவங்களுக்காக எடுத்துக்கிறாங்க. வேறொரு தயாரிப்பாளர் கொடுப்பதாக இருந்தால் சூர்யாக்கெல்லாம் இவ்வளவு சம்பளம் கொடுப்பாங்களாங்கிறது ஒரு டவுட்டு தான். மதராசிங்கிறது அமரனுக்கு அப்புறம் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு இந்த படம் அதை பீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எல்லாருடைய எதிர்பார்ப்பையும் தாண்டி அவ்வளோ பெரிய வெற்றி அடைந்தது. பட் அந்த வெற்றி எல்லா படத்துலையுமே கிடைக்காது. அந்த படம் எடுத்தவர்கள் கூட இந்த படம் இப்படி ஒரு வெற்றி அடைன்னு நினைச்சே பார்க்கல. அதுதான் உண்மையான விஷயம். எல்லாத்துக்கும் மேலே சிவகார்த்திகேயனுக்கு அமரன் படத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு டவுட்டு தான் இருந்தது. வெற்றி பெற்ற இயக்குனர் ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா எந்த ஈகோவும் இல்லாம அவங்கள கூப்பிட்டு அவங்களோட நம்ம அசோசியேட் ஆகணும்னு அந்த அட்டெம்ப்ட். ஆனா அது ஒரு ட்ரோல் மெட்டீரியலா மாறுது இல்லையா? ட்ரோல் மெட்டீரியல்னா எது ஆகுது அப்படின்னா தன்னோட இடத்துக்கு வர வைத்து ஒருத்தவங்களை பாராட்டும் போது நம்ம என்னமோ ஒரு பெரிய இடத்துல இருக்கிற மாதிரியே இவங்களை வந்து நம்ம இடத்துக்கு கூப்பிட்டு வந்து அவங்கள பண்றோம் அப்படிங்கிற அந்த விஷயம் மட்டும்தான் ஆச்சு. மாதிரி இப்ப கூட சமீபத்துல கூலி வெளியானதை பாராட்டி ரஜினியை தன்னுடைய வீட்டுல வர வச்சு பாராட்டினாருங்கிற மாதிரிலாம் போட்டு காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க. குட் நைட்டும் ஒருத்தர் ஒரு படம் எடுக்கிறாரு, படம் பயங்கர ஹிட்டு. நேரா அவரை கூப்பிட்டு எனக்கு நீங்க கதை சொல்லுங்க, படம் பண்ணுவோம் அப்படின்ட்டு இப்ப அவரை வந்து தன்னோட சேர்த்துக்கு. அந்த படம் எப்போ நடக்கும்? பராசக்திக்கெல்லாம் பிறகு நடிக்கிற படமாக அதுதான் இருந்தது. அதுல வந்து இந்த மோகன்லால், இவருடைய அப்பா கேரக்டர்ல மோகன்லால் அப்ரோச் பண்ணாங்க, அவருடைய டேட் கிடைக்கல. அதனால இப்ப அந்த ப்ராஜெக்டை தள்ளி வச்சுட்டு இப்ப சிபி சக்கரவர்த்தி படத்தை பண்ண போறாங்க. ஏஆர் முருகதாஸ் அவர்களுக்கு இந்த படம் ஒரு கம்பேக்கா இருக்குமா? சமீபத்தில் வந்து சிக்கந்தர் வந்து ஒரு படுதோல்வி படம். எல்லாத்துக்கும் மேல இன்னொரு பக்கம் மணிரத்னம், சங்கர் போன்ற ஜாம்பவான்களுக்கெல்லாம் இப்போ ஒரு மிகப்பெரிய சரிவு ஏற்பட்டு இருக்கு. இப்போ பல பேர் பார்த்தீங்கன்னா அடுத்து முருகதாஸுக்கும் அப்படி வரும்னு எதிர்பார்க்கிற கூட்டம்லாம் அங்கே இருக்கு. தக் லைஃப் வரும்போது எல்லாருமே இந்த நாயகன் அந்த ஒரு விஷயத்த கம்பேர் பண்ணாங்க, ஸ்டேஜ்லையுமே சொல்லியிருந்தாங்க, பேசியிருந்தாங்க. கூலி வரும்போது எல்லாருமே இந்த நாகார்ஜுனா சார் வந்து பாஷா படத்தை கம்பேர் பண்ணி பேசியிருந்தார். இப்போ நெக்ஸ்ட்டு மதராசி படத்தை கஜினி துப்பாக்கியோட முருகதாஸ் அவர்கள் கம்பேர் பண்ணி பேசியிருந்தாங்க. இந்த ஹைப்பு, இந்த ஒரு விஷயங்கள் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க இந்த கம்பேர் பண்ணி? இல்லை, அதாவது பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுங்கிற மாதிரி எல்லாமே ஒரு அளவோடு இருக்கணும். ஆனால் இங்கே சினிமாவில் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இந்த ப்ரொமோஷன் அப்படிங்கிற ஒரு விஷயமே மக்களை ஏமாற்றுகிற சடங்காக மாறி போச்சு. புரியுதா இல்லையா? இப்போ நீங்கள் ஒரு படம் எடுக்கிறீங்க, அந்த படத்தில் என்ன இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்கள் மொத்தமாகவோ அல்லது டப்பிங்கில் உட்காந்தா துண்டு துண்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ தக் லைஃப் படத்தை எடுத்துக்குவோம். கமல்ஹாசன் டப்பிங் பேசும்போது அவருடைய போர்ஷன் எல்லாத்தையும் அவர் பார்த்துருப்பாரு. மணிரத்னம் தான் டைரக்டரு, அவர் மொத்த படத்தையுமே பார்த்துருப்பாரு. அப்படி இருக்கும்போது நீங்கள் பூசாமல் வந்து நாயகன் படத்தோட இதை கம்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத எப்படி நம்ம நியாயப்படுத்த முடியும்? நாயகன் படத்துக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? கமல்ஹாசன் ஹீரோ, மணிரத்ன டைரக்டருங்கிறத தாண்டி இந்த கதைக்கு நாயகனும் எங்கேயாவது ரிலேட் பண்ணுற மாதிரி இருக்கா? ஒன்றுமே கிடையாது. அப்போ நீங்கள் சும்மாவாவது பார்த்தீங்கன்னா அந்த படத்தை கொண்டாந்து இதுக்குள்ளார இழுத்து விட்டு ஒரு பெரிய இதை கிரியேட் பண்ணும்போது இப்போ ஆடியன்ஸுக்கு என்னாக? நாயகன் படங்கிறது ஒரு சரித்திரம் படைத்த ஒரு படம். எத்தனை காலமானாலும் மறக்க முடியாத, காலத்தால் அழிக்க முடியாத ஒரு படம். அது காட்ஃபாதருடைய தழுவலாக இருந்தாலும் பாமர ரசிகனை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெஞ்ச் மார்க்கை கிரியேட் பண்ண ஒரு படம். அப்படி இருக்கும்போது அதே காம்பினேஷன் மறுபடியும் வரும்போது அவனுக்கு நார்மலாகவே ஒரு எதிர்பார்ப்பு வரும். நீங்கள் அதுக்குள்ளார எண்ணெய் அள்ளி ஊத்துற மாதிரி நீங்கள் ஒரு பக்கம் ஏற்றுனீங்க அப்படின்னா அப்போ என்ன ஆகும்? அவன் பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷனில் அங்கே தியேட்டருக்கு வந்து பார்த்தா இங்கே வேற மாதிரி அப்பனும் அவனும் ஒரே பொண்ணு பின்னால் அலையிற மாதிரியான ஒரு கதையை ரெடி பண்ணி வைக்கும்போது இப்போ அவன் கடுப்பாவான். ஸோ அந்த ஹைப்பை வந்து நீங்கள் ஏற்றக்கூடாது. நியாயமாக இந்த படத்துக்குள்ளே என்ன இருக்கோ அதை நீங்கள் சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆடியன்ஸ் வந்து மிஸ்லீட் பண்ணக்கூடாது. அதுவும் இங்கே நடக்குது. தக் லைஃபாக இருக்கட்டும், கூலியாக இருக்கட்டும், அந்த கம்பேரிசனில் பார்க்கும்போது அதோட விமர்சனமும் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து மதராசியை வந்து அப்படி கம்பேர் பண்ணும்போது, துப்பாக்கி, கஜினி மாதிரி படங்களை கம்பேர் பண்ணும்போது அந்த படம் எப்படிப்பட்ட ஒரு படமாக வரும்? அதோட விமர்சனங்கள் எப்படி இருக்கக்கூடுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்குல்ல. அது பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் லவ் இருக்குது. நீங்கள் கஜினியில் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆக்ஷன் படமாக இருந்தாலும் அந்த சஞ்சய் ராமசாமியுடைய லவ் இருக்குல்ல, அது ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஓகே, அசின் வந்து இவரை ஃபூல் பண்ணுறது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப இப்போ நீங்கள் அதை உங்களால் ரசிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி என்ன ஒரு க்யூட்டான லவ்
இந்த படத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லுவதற்கான ஒரு உதாரணமாக நம்ம அதை எடுத்துக்கலாம். அப்புறம் கஜினி அந்த துப்பாக்கியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு பெஞ்ச் மார்க் மூவி. ஸோ அந்த மாதிரி ஒரு பரபரப்பான திரைக்கதை இதுக்குள்ளார இருக்குங்கிறதுக்காக அவர் சொல்லியிருக்கலாம். பட் என்னென்னா இப்போ அவர் சொல்கிறார் அப்படிங்கிறத அடிப்படையில் சொல்லணும் அப்படின்னா அவர் சொன்ன மாதிரியே படத்தில் அந்த விஷயங்கள்லாம் இருக்கணும். ஓகே, அது இருக்கும் பட்சம் மக்கள் என்ன பண்ணுவான், சந்தோஷமாயிடுவான். ஆமாம்மா அவர் சொன்னதெல்லாம் படத்தில் இருக்குது ஓகே அப்படின்னு சந்தோஷமாயிடுவான். அப்படி இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா தான் இது எல்லாமே ட்ரால் மெட்டீரியலாக மாறும். இதை எடுத்து போட்டு வச்சுட்டு இப்படியெல்லாம் சொன்னீங்களே காணுமேன்னு அதை வச்சே நம்மளை தாக்க ஆரம்பிப்பாங்க. ஓகே ஓகே, முக்கியமாக ஏஆர் முருகதாஸ் அவர்களுக்கு இந்த படம் ஒரு கம்பேக்காக இருக்குமா? பொறுப்போடு இந்த படத்தை பண்ணியிருப்பார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா சமீபத்தில் நான் ஒரு இன்டர்வியூ எடுத்தேன். அப்போ இன்டர்வியூக்காக பேசும்போதும் சரி, தனிப்பட்ட முறையில் பேசும்போதும் சரி, ரொம்ப அவர் கவனத்தோடு இந்த படத்தை பண்ணியிருக்கார் அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சுது. இன்னொன்று நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் வந்து சிக்கந்தர் வந்து ஒரு படுதோல்வி படம். அவருக்கு அது ஒரு பிடித்தமான கதையாக இருந்தாலும் அதை மக்கள் வந்து ரிசீவ் பண்ணலை. நமக்கே கூட அது முருகதாஸ் படம் பார்க்குற ஃபீலிங்கே இல்லை. அதனால இப்போ அவருக்கும் தெரியும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது நம்மளுடைய தலையெழுத்தை நிர்ணயிக்க போகிற ஒரு படம்ண்டு. எல்லாத்துக்கும் மேலே இன்னொரு பக்கம் மணிரத்னம், சங்கர் போன்ற ஜாம்பவான்களுக்கெல்லாம் இப்போ ஒரு மிகப்பெரிய சரிவு ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. என்ன இப்போ பல பேர் பார்த்தீங்கன்னா அடுத்து முருகதாஸுக்கும் அப்படி வரும்னு எதிர்பார்க்குற கூட்டம்லாம் அங்கே இருக்கு. ஸோ அப்போ அதையெல்லாம் பொய்யாக்கி இந்த படத்தையே தன்னுடைய படிக்கட்டாக மாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் அவருக்கு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அதை சரியா பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து வெற்றி கொடுத்து அடுத்து ஒரு படம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து அது எதுவுமே பிடிப்படாது. இப்போ நம்ம பண்ணுறது தான் சரி அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு தோல்வி கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் மனசு சமநிலைப்பட்டிருக்கும் போது எது சரி எது தவறு அப்படின்னு நம்மளால் சீர்தூக்கி பார்க்க முடியும். ஸோ அந்த அடிப்படையில் இந்த படத்தை வந்து அவர் சரியாக கொண்டு போயிருப்பார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே ஓகே, முக்கியமாக மதராசிங்கிறது அமரனுக்கு அப்புறம் அந்த ஒரு பெரிய பிளாக் பஸ்டருக்கு அப்புறம் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு வரப்போகிற ஒரு படம். ஸோ அமரனுடைய அந்த பிளாக் பஸ்டரும் இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பும் எப்படி இருக்குது? அண்ட் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு இந்த படம் அதை பீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அந்த ஆர்வத்தை நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா அமரனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு மேஜிக். அந்த படம் எடுத்தவர்கள் கூட இந்த படம் இப்படி ஒரு வெற்றி அடைன்னு நினைச்சே பார்க்கல. அதுதான் உண்மையான விஷயம். சிவகார்த்திகேயனும் கூட இந்த படம் நமக்கு பெரிய வெற்றி அடையன்னு அவரும் கூட எதிர்பார்க்கல. எல்லாத்துக்கும் மேலே சிவகார்த்திகேயனுக்கு அமரன் படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு டவுட்டு தான் இருந்தது. ஏன்னா நம்ம வந்து ஒரு விளையாட்டுத்தனமான கேரக்டர் நடிச்ச ஆளு, இதுல போய் நடிக்கிறமே மக்கள் ஒத்துக்குவாங்களாங்கிற அந்த பயம்ங்கிறது அவருக்கு இருந்துகிட்டே இருந்தது. ஆனா அதையும் தாண்டி பாத்தீங்கன்னா அந்த படம் மற்ற எல்லாருடைய எதிர்பார்ப்பையும் தாண்டி அவ்வளவு பெரிய வெற்றி அடைந்தது. பட் அந்த வெற்றி எல்லா படத்துலையுமே கிடைக்காது, அதுதான் யதார்த்தமான விஷயம். பட் அதே நேரம் நீங்க சொன்ன மாதிரி இப்ப அமரன்ல வந்து அவ்வளவு பெரிய வெற்றி கொடுத்ததால் அடுத்து வர்ற படத்துக்கு கிட்டத்தட்ட அதே மாதிரியான எதிர்பார்ப்பு இருக்கும். அதுல எந்த மாற்றமே இல்லை. பட் எனக்கு தெரிஞ்ச அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிற படமாக இது இருக்கும். ஆனா அந்த அமரன் மாதிரியான அந்த அவ்வளவு பெரிய வெற்றி இதுல கிடைக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கலாம். அவர் வந்து இப்போ அமரன், அதுக்கப்புறம் மதராசி, அதுக்கப்புறம் பராசக்திங்கிற ஒரு படம், இந்த லைனப்பே வந்து ரொம்ப பிளாக் பஸ்டராக இருக்கும் அப்படிங்கிற ஒரு மனநிலை எல்லாருக்குமே இருக்குது. ஸோ அவரோட இப்போ அந்த மார்க்கெட்டாக இருக்கட்டும், இந்த ஃபேன்ஸ் பேஸாக இருக்கட்டும், அது எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது அவருக்கு ஃபேன்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க, அதை நம்ம சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரம் வியாபார ரீதியில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கு ஒரு 60 கோடி ரூபா சம்பளம் வாங்குகிற நடிகராக அவர் இருக்கார். 60 கோடி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து விஜய், அஜித், ரஜினி, கமல் இவங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சூர்யா லெவலுக்கு கூட நம்ம அவரை சொல்லலாம். சூர்யாவா கூட அவங்களுடைய சொந்த படம் தயாரிப்பதால் அவங்க அந்த மாதிரி ஒரு பெரிய சம்பளத்தை அவங்களுக்காக எடுத்துக்கிறாங்க. வேறொரு தயாரிப்பாளர் கொடுப்பதாக இருந்தால் சூர்யாக்கெல்லாம் இவ்வளோ சம்பளம் கொடுப்பாங்களாங்கிறது ஒரு டவுட்டு தான். பட் இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த 60 கோடிங்கிற ஒரு இடத்தை அடைஞ்சிட்டாரு. அதுக்கு முக்கியமான காரணம் அமரன். என்ன காரணம், அமரன் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைந்து தமிழ்நாடு அளவுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஷேரை கொடுத்தது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இவர் 60 கோடி கேட்பது அப்படிங்கிறது நியாயம்தான், இவருக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற மனநிலையும் தயாரிப்பாளர்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் இன்றைய இளம் இயக்குநர்களில் மற்ற எல்லாருக்கும் மேலே வந்து ஒரு படி மேலே வந்து சிவகார்த்திகேயன் இருக்கார், அதில் மாற்றம் இல்லை. அதே நேரம் பார்த்தீங்கன்னா அவருடைய லைனப் இந்த உயரத்துக்கும் இந்த வெற்றிக்கும் சிவகார்த்திகேயனுடைய உழைப்பு, திறமை, அவருடைய படங்களுடைய வெற்றி, அதிர்ஷ்டம் இதெல்லாம் ஒரு பக்கம் காரணமாக இருந்தாலும் அவருடைய புத்திசாலித்தனம் அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்னன்னா ஒவ்வொரு படத்தையும் நம்ம எப்படி பயன்படுத்திக்கணும், அதே மாதிரி ஒரு வெற்றியை எப்படி பயன்படுத்திக்கணும், அப்புறம் ஒவ்வொரு இயக்குனரை ஒரு வெற்றி பெற்ற இயக்குனர் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா எந்த ஈகோவும் இல்லாமல் அவங்கள கூப்பிட்டு அவங்களோட நம்ம அசோசியேட் ஆகணும்னு அந்த அட்டம்ப்ட். இப்போ குட் நைட்டும் ஒருத்தர் ஒரு படம் எடுக்கிறாரு, படம் பயங்கர ஹிட்டு. நேராக அவரை கூப்பிட்டு எனக்கு நீங்கள் கதை சொல்லுங்கள், ஏன்னா நான் உங்களுக்கு டேட் தர்றேன், நம்ம படம் பண்ணுவோம் அப்படின்ட்டு இப்போ அவரை வந்து தன்னோட சேர்த்துக்கிறாரு.
ஓகே, அந்த படம் எப்போ நடக்கும் சார்? இல்ல அந்த படம் இப்ப அடுத்து பண்ண போறாங்க. இப்ப வந்து பேஷன், அதாவது பாத்தீங்கன்னா மதராசிக்கு பிறகு ஐ மீன் பராசக்திக்கெல்லாம் பிறகு நடிக்கிற படமாக அதுதான் இருந்தது. ஓகே, அதுல வந்து இந்த மோகன்லால் இவருடைய அப்பா கேரக்டர்ல மோகன்லால் அப்ரோச் பண்ணாங்க, அவருடைய டேட் கிடைக்கல. அதனால இப்ப அந்த ப்ராஜெக்டை தள்ளி வச்சுட்டு இப்ப சிபி சக்கரவர்த்தி படத்தை பண்ண போறாங்க. ஓகே, என்ன இருந்தாலும் அதுவும் சிவாவுடைய லைனப்ல இருக்கு. ஓகே சார், நீங்க சொல்ற மாதிரி சிவகார்த்திகேயன் அவர்கள் ஏதாவது ஒரு வெற்றி படம் அடைஞ்சா அவங்களுடைய அந்த டைரக்டர் கூப்பிட்டு பாராட்டுறதா இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து ஒரு வெல்கமிங் கொடுக்கறதா இருக்கட்டும், அது ரொம்ப நல்லாவே பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அது ஒரு ட்ரோல் மெட்டீரியலா மாறுது இல்லையா? அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல ட்ரோல் மெட்டீரியல்னா எது ஆகுது அப்படின்னா தன்னோட இடத்துக்கு வர வைத்து ஒருத்தவங்களை பாராட்டும் போது நம்ம என்னமோ ஒரு பெரிய இடத்துல இருக்கிற மாதிரியே இவங்களை வந்து நம்ம இடத்துக்கு கூப்பிட்டு வந்து அவங்கள பண்றோம் அப்படிங்கிற அந்த விஷயம் மட்டும்தான் ஆச்சு. உதாரணத்துக்கு இப்ப பனையூரில் உட்காந்துக்கிட்டு துப்புரவு தொழிலாளர்களை கூப்பிட்டு விஜய் வந்து அவங்களோட பேசுறாரு. இப்ப பாருங்க, ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் துப்புரவு தொழிலாளர்களுடைய பிரதிநிதிகளோட பேச்சுவார்த்தை நடத்துறதுங்கிறத நீங்க பாசிட்டிவா தான் பார்க்கணும், நியாயமா என்ன. ஆனா இவர் தேடி போகாம இவரை தேடி வர வச்சிட்டாருன்னு அந்த ஆஸ்பெக்ட்ல எடுத்துட்டு அதை விமர்சனம் பண்றாங்க. கிட்டத்தட்ட இது அந்த மாதிரி தான். இவர் நேரடியா போயிருக்கலாமே, அல்லது ஒரு பொது இடத்துல மீட் பண்ணியிருக்கலாம், எதுக்கு தன்னுடைய ஆபீஸ்ல வர வச்சு பாக்குறாரு அப்படிங்கிறது தான் அது ட்ரால் மெட்டீரியலா மாதிரி. இப்ப கூட சமீபத்துல கூலி வெளிவந்ததுக்கு அப்புறம் கூட ஒரு பதிவு பார்த்தேன், ஒரு மீம் பார்த்தேன். கூலி வெளியானதை பாராட்டி ரஜினியை தன்னுடைய வீட்டுல வர வச்சு பாராட்டினாருங்கிற மாதிரிலாம் போட்டு காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த விஷயத்தை வந்து மக்கள் அப்படி பாக்குறாங்க. எல்லாத்துக்கும் மேல ஒரு செயலை எல்லாரும் ஒரே மாதிரி பார்க்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது, புரியுதா இல்லையா? ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் வந்து பாசிட்டிவா பார்க்கும், அதே இன்னொரு கூட்டம் அதை நெகட்டிவா பார்க்கும். அப்புறம் நீங்க ஒரு மாதிரி பார்ப்பீங்க, நான் ஒரு மாதிரி பார்ப்பேன். இப்ப நான் பார்க்குற மாதிரியே நீங்களும் பார்க்கணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதனால ஒவ்வொருவருக்கும் ஒரு பலதரப்பட்ட பார்வை இருக்கு. இந்த மாதிரி இன்னும் என்னென்ன படங்கள் ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கு? ஃபார்ச்சுனேட்லி இங்க ஒரு பெரிய நடிகர்களுடைய படங்கள் மட்டும்தான் எதிர்பார்ப்புக்குரிய படங்களா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய ஒரு 200 படங்கள் அண்டர் ப்ரொடக்ஷன்ல இருந்தாலும் அதுல பல நல்ல படங்களும் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு குட் நைட் மாதிரியோ லப்பர் பந்து மாதிரியான படங்கள் எல்லாமே அண்டர் ப்ரொடக்ஷன்ல இருக்கு. ஆனா அந்த செய்திகள்லாம் மக்கள்கிட்ட வந்து போதுமான அளவுக்கு போய் சேர்ந்திருக்காது, அல்லது அப்படியே அந்த செய்தி வந்தாலும் அந்த செய்தி வந்து இவர்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. அது படமாக வந்து அந்த மவுத் டாக் பரவும் போது அடடா இப்படி ஒரு படம் வந்திருக்கான்னு தியேட்டரை நோக்கி ஓடுவாங்க. ஆனா பெரிய படங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த படத்தினுடைய அறிவிப்பு வர்றதுக்கு முன்னாலே ஒரு எதிர்பார்ப்பு உருவாகிறது. அந்த அடிப்படையில் சொல்லணும்னா இப்ப விஜய் நடிக்கிற ஜனநாயகன், அஜித் நடிக்க போற படம், கமல் நடிக்க போற இந்த மாதிரி படங்கள் தான் மக்களுடைய எதிர்பார்ப்புக்குரிய படங்களா இருக்கும்.